டிசம்பர் 26ஆம் தேதி முதல் ரயில் கட்டணம் உயர்வு. இந்திய ரயில்வே அறிவிப்பு. இந்திய ரயில்வே கடந்த ஜூலை 1ஆம் தேதி ரயில் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தி நடவடிக்கை எடுத்தது. இந்த நிலையில் மீண்டும் ரயில் டிக்கெட் கட்டண உயர்வுக்கு தயாராகிவிட்டது. வரும் டிசம்பர் 26ஆம் தேதி முதல் 215 கிலோமீட்டருக்கு மேல் பயணிப்போருக்கு ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் கட்டண உயர்வானது மெயில் எக்ஸ்பிரஸ், ஏசி அல்லாத வகுப்பில் பயணிப்போருக்கு பொருந்தும். 1 கிலோமீட்டருக்கு 2 பைசா கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 215 கிலோமீட்டர் தொலைவிற்கு குறைவாக பயணம் செய்வோருக்கு எந்தவித மாறுதலும் இல்லை. ஏசி அல்லாத பெட்டிகளில் 500 கிலோமீட்டர் பயணிப்போருக்கு 10 ரூபாய் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படும். இந்த கட்டண உயர்வு மூலம் ரயில்வேக்கு 600 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும். புறநகர் ரயில் மாதாந்திர சீசன் டிக்கெட்டுகளுக்கு கட்டண உயர்வு இல்லை என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரயில்வே ஊழியர்கள் சம்பள உயர்வு, ஓய்வூதிய செலவு, நடைமுறை செலவு அதிகரிப்பு போன்ற காரணங்களால் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் ரயில்வே தொழிலாளர்கள் சம்பளம் 1.15 லட்சம் கோடி ரூபாய், ஓய்வூதியம் 60,000 கோடி ரூபாய், ரயில்வே இயக்குவதற்காக செலவு 2.63 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் ஒரே ஆண்டில் 2 முறை ரயில் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது. அதே நேரத்தில் ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தி தருவதில் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஓய்வூதியத்திற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவாகிறது. இது மகிழ்ச்சியூட்டும் விஷயம்தான், வரவேற்கக்கூடியது. இது குறித்து ரயில் பயணிகள் சங்கத்தை சேர்ந்த மாரிமுத்து கூறுகையில், இந்த நடவடிக்கையால் பயணிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இருப்பது போல் தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார். இருப்பினும் பயணிகளுக்கான வசதியில் ரயில் நிலைய பராமரிப்பு, கழிவறை, தங்கும் வசதிகள், லிப்ட், எஸ்கலேட்டர் போன்றவற்றை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவற்றின் மூலம் பயணிகளுக்கு சிரமமில்லாத பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். நகர்ப்புற பயணிகள் புறநகர் ரயில்களை அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர். இவர்களுக்கு டிக்கெட் கட்டணத்தை எவ்வித மாறுதலும் இல்லை என கூறியிருப்பது பெரும் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார்.